வலைதள சொந்தங்களுக்கு வணக்கம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக கரூர் மாநகருக்கு செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கரூர் செல்லும் முதலமைச்சர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அரசு விழாவில் கலந்து கொண்டு அதன் பிறகு கரூரில் காலனி தயாரிப்பு நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு வாழ்த்துக்கள். அதன் பிறகு கரூர் கூட்ட நெரிசலில் தேர்தலுக்கு முன்பு கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 குடும்பங்களுக்கு அரசு பணி என்று செய்தி வந்தது. இப்பொழுது 35 பேருக்கு அரசு பணி என்று சொல்றாங்க. அந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போன 41 பேர் யார்? அவங்களுக்கு அரசு பணி கொடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அப்பொழுதே அரசு சார்பாகவும் கூட்டம் நடத்தப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மற்ற அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் அந்த குடும்பத்திற்கு போதிய அளவிலான நிதிகள் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்பொழுது அரசு பணி ஏன், எதற்காக? 41 குடும்பம், 41 பேர் இறந்து போனதில் அவங்க என்ன மொழிப்போர் தியாகிகளா, மாநில உரிமைக்காக போராடியவர்களா, அல்லது சாத்தான் குளத்தில் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார் குடும்பமே இருக்கு, அது மாதிரி குடும்பமா? இல்லை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் போலீஸின் துப்பாக்கிகளுக்கு பலியான குடும்பமா? இல்லை இராணுவத்தில் எல்லைக்காக போராடி உயிர் நீத்த குடும்பமா? நீட் தேர்வுக்காக உயிரை விட்டாரே அனிதா, அது போன்ற குடும்பமா? என்ன புரியல. உங்களை பார்க்க வந்து எந்த சேஃப்டியும் இல்லாம ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் இப்போ அவங்களுக்காக அரசு கஜானாவிலிருந்து மக்களின் வரிப்பணத்திலிருந்து அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க போறீங்க. அரசு தேர்தலுக்கு முன்னாடி அரசு பணத்தை தொட மாட்டேன், என் பணத்திலேருந்தே கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இந்த வேலையை கூட நீங்க அரசுலேருந்து தான் கொடுக்க பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து எளிமையா ஈஸியா கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல இந்த 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு முதல்வர் பதவி கிடைச்சதுனால, எளிதா கிடைத்ததுனால் அரசு பணியையும் நீங்க எளிதாக நினைக்கிறீங்க. இந்த அரசு பணி கிடைக்காம எத்தனை பேர் நீங்க சொன்னீங்களே தீஞ்சி போய் ஓஞ்சி போய் அது மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரியுமா? எத்தனை இளைஞர்கள் படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி விட்டுட்டு தேர்வு எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கணும் போராடிட்டு இருக்காங்கன்னு இந்த முதலமைச்சருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல இந்த 41 பேர் குடும்பத்திற்கு அரசு பணி என்பது ஏற்புடையதே இல்லை. ஆட்சி அமைக்க யார் சப்போர்ட் பண்ணாங்களோ, ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சீமான் உள்ளிட்ட எதிர்கட்சிகள், தேமுதிக எல்லாமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக மக்களில் பெரும்பான்மையானவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க. அது தெரியாத கூட்டம் கைத்தட்டலாம். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கும்பமேளா விழாவில் கூட இது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதில் 50க்கும் மேற்பட்டவர் இறந்து போனாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இது மாதிரி தவறான விஷயங்களை திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்யலை. கடந்த காலங்களில் இது மாதிரி எத்தனையோ நிகழ்வு நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது கள்ள மதுவால் இறந்து போன குடும்பங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கப்பட்ட போது இனிமேல் திமுகவுக்கு வாக்களிக்கவே கூடாதுன்னு ஒரு மனநிலை மக்களுக்கு வந்தது. அதுபோல ஆகிவிடும் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கதையும் என்பதை ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 41 பேர் குடும்பத்திற்கு அரசு பணி என்பதை தள்ளி வச்சுட்டு இந்த பணிக்காக எத்தனை இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்காங்கன்னு அரசு சிந்திக்கணும். சிந்திக்காம நிறைய விஷயங்கள் இந்த அரசு செய்வது ஏற்புடையதல்ல. 55-60 நாட்கள் இந்த ஆட்சி. ஆனால் எந்த மக்கள் திட்டங்களும் வெளிப்படையாக அறிவிக்கல, செய்யலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. இது ஏற்புடையதல்ல. இது போன்ற செயல்களை விட்டுவிட்டு மக்கள் பணி செய்ய முதல்வர் அவர்கள் விரைவில் களத்திற்கு வர வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். நன்றி.